அலெக்ஸ், ஆலிஸ் காலை உணவு நேரம். என்ன நடக்கிறது? அத்தனை விலங்குகளும் எங்கிருந்து வந்தது? வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. என் அழகான பூக்களை பாருங்கள். அலெக்ஸ், ஆலிஸ், இங்கே என்ன நடக்கிறது? இனி எல்லா விலங்குகளும் நம்மோடேதான் வாழப் போகின்றன என்று நாங்கள் முடிவு செய்தோம். அவர்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். ஐயோ, பண்ணை விலங்குகள் பண்ணையில் தான் இருக்க வேண்டும், வீட்டில் இல்ல. இது உடனே சரி செய்ய வேண்டும். பன்றிகள் காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், சோளம் இவற்றை தான் சாப்பிடும். பாப்கார்ன் கண்டிப்பா இல்ல. பன்றிகள் அழுக்காக இருக்க பிடிக்கும் என்பதற்காக சேற்றில் உருளுவதில்லை. குளிர்ச்சியாக இருக்கவும் தொல்லை தரும் பூச்சிகளை தூர வைக்கவும் அப்படி செய்கின்றன. உன்னை மீண்டும் பண்ணைக்கு கொண்டு போகலாம். ஆலிஸ், அலெக்ஸ், மிச்சம் இருக்கும் விலங்குகளையும் போய் கண்டுபிடிப்போம். சரி, வா. என் கண்களையே நம்ப முடியல. குதிரையை ட்ரெட்மில்லில் வச்சாயா? அது இதை உடைத்து விடும். இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. குதிரைகள் சந்தோஷமாகவும் வலிமையாகவும் இருக்க ஓட நிறைய இடம், தின்ன பசுமையான புல், சுவாசிக்க நிறைய தூய காற்று தேவை. பை பை குதிரையே. சரி நண்பா, உன்னை திரும்ப கொண்டு போகலாம். சூப்பர், வாங்க மற்ற விலங்குகளையும் போய் தேடலாம். ஒரு வாத்து. இந்த வாத்து தன்னை அலுவலகத்தில் வேலை செய்பவன் என்று நினைக்கிறது. ஆனால் உண்மையான வாத்துகள் ஏரியில் நீந்தவும் தண்ணீரில் உள்ள செடிகளை தின்னவும் தங்கள் குடும்பத்துடன் அமைதியாக இருக்கவும் தான் விரும்பும். உன் கடின உழைப்புக்கு நன்றி. உன்னை நான் மீண்டும் பண்ணைக்கு கொண்டு செல்கிறேன். அதுதான் உனக்கு மிகவும் நல்லது. ஹலோ, இங்க யாராவது இருக்கிறீங்களா? அந்த சத்தம் கேட்டதா? போய் பார்க்கலாம். ஆஹா, இங்கேதான் இருக்கிறாயா? ஆடுகள் ரொம்ப சுறுசுறுப்பான விலங்குகள். அவை குதிக்கவும் சுற்றி பார்க்கவும் நாள் முழுக்க பண்ணை முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கவும் விரும்பும். அதோடு அந்த காய்கறி தோட்டம் ஒரு ஸ்நாக்ஸ் கடை என்று கூட நினைக்கிறது போல. இந்த ஆடுதானே விடுமுறைக்கு வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறது. மேலுமா குப்பையும் போட்டுக் கொண்டிருக்கிறது. இதை மீண்டும் பண்ணைக்கு கொண்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது. ஹாய் ஆடே, அங்கேயே நில். இப்ப நீ போட்ட குப்பையையும் சுத்தம் செய்யலாம். இப்ப நீ வீட்டுக்கு திரும்பி வந்துட்டே. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாமே ஏன் குலுங்குகிறது? என்ன நடக்குது? நான் போய் பார்த்து விடுகிறேன். ஐயோ, என் கால்பந்து. நான் அவனை நிறுத்தலைனா அவன் உங்க முழு வீட்டையும் நாசம் செய்திடுவான். சோ எருது பண்ணையில் இருக்கும் மிக வலிமையான விலங்குகளில் ஒன்று. அது மந்தையை பாதுகாக்க உதவும். மேலும் பொதுவாக பசுக்களுடன் மேய்ச்சல் நிலத்தில் தான் இருக்கும். ஏய், இப்போ என் பந்து உடைஞ்சு போய்விட்டது. நீ சேர்ந்த இடத்துக்கே உன்னை திரும்ப கொண்டு போகலாம். நாம் இன்னும் மற்ற விலங்குகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். ஆலிஸ், பார், எவ்வளவு இறகுகள் இருக்கின்றன. அவை அந்த அலமாரிக்கே வழிகாட்டுகிறது போல. போய் பார்ப்போம். இவா, உள்ள எட்டி பார்ப்போம். ஐயோ இல்ல, இது கோழிகளுக்கான இடமல்ல. கோழிகள் தங்களின் பெரும்பாலான நேரத்தை தரையை கீறியும் கொத்தியும் சுவையான புழுக்கள், பூச்சிகள், விதைகள் இவற்றை தேடியும் கழிக்கும். அட பார், இன்னும் ஒரு கோழி மட்டும் இருக்கிறது. இந்த முட்டைகளையும் எடுத்துக்கொள்வோம். வாவ், நன்றி கோழிகளே. ஆலிஸ், கோழிகளையும் மற்ற விலங்குகளிடம் கொண்டு போகலாம்.
காலை உணவு செய்ய நேரம் ஆயிடுச்சு. ஆமா, சமையல் அறைக்கு போவோம். ஐயையோ, என்ன ஒரு சீர்கேடு. ஒரு பசு ஒரு நாளுக்கு 30 முதல் 40 லிட்டர் பால் கொடுக்க முடியும் என்று தெரியுமா? பண்ணையில அது பசுமையான புல் வைக்கோல் சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிச்சு ஆரோக்கியமா இருக்கும். ஆஹா, எவ்வளவு பால்! பசு உண்மையிலேயே பண்ணையில் தான் இருக்க வேண்டும். எங்களோட வா அழகான பசுவே. அலெக்ஸ், அலெக்ஸ், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே? நான் செம்மறியாட்டோட காலை உணவு சாப்பிடுகிறேன். செம்மறியாடா? ஐயோ, செம்மறியாடு செய்தித்தாள சாப்பிடக்கூடாது. செம்மறியாடுகள் மிகவும் முக்கியமான பண்ணை விலங்குகள். அவை நமக்கு உடைகளுக்கான மென்மையான கம்பளியும் சீஸ் செய்ய பயன்படுத்தப்படும் பாலும் தருகின்றன. மன்னிச்சுக்கோ, அழகான செம்மறியாடே, டீ குடிக்கும் நேரம் முடிஞ்சிடுச்சு. கவலைப்படாதே, நாங்க உன்னை வீட்டுக்கு திருப்பி கொண்டு போகிறோம். நீ இங்கிருந்தா இன்னும் சந்தோஷமாக இருப்பாய். அலிஸ், அலெக்ஸ், நாம சாதிச்சிட்டோம். இப்போது எல்லா விலங்குகளும் பண்ணையில தான் இருக்கின்றன. அவை சேர்ந்த இடமான பண்ணையில் பாதுகாப்பாகவும் இயற்கைக்கு நெருக்கமாகவும் உணரும் இடத்துல. நண்பர்களே, ஒன்றை மறந்துட்டோம், அதை பிடிக்கலாம். ஏய் நண்பர்களே, நிக்குங்க. அது நம்ம நாய் லூக். அது இங்குதான் வசிக்குது. சில மாயாஜாலத்தை முயற்சிப்போம் அலெக்ஸ். சரி. அப்ரகடாப்ரா பூங்கா. இல்ல ஈவா, இது வேலை செய்யல. நீங்கள் சரி அலெக்ஸ், படுக்க போகலாம். சரி. ஈவா, நம்முடைய விலங்குகள் எங்கே? ஐயோ, அவை இல்ல. என்ன அந்த சத்தம்? சென்று பார்ப்போம். அது கேள்கிறையா அலெக்ஸ்? ஆமா. பாரு, ஒரு புலி. ஐயையோ, இப்போது என்ன செய்வது? நான் பயப்படுகிறேன். பொம்மைகள் உயிரேற்றி வந்துவிட்டன. நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவேன். வா, இந்த மந்திர குச்சி மூலம் விலங்குகளை உணவளித்து மீண்டும் பொம்மைகளாக்குவோம். அது ஒரு அற்புதமான யோசனை ஈவா. சரி அலெக்ஸ், திட்டம் இதுதான். நான் குச்சியை எறிந்து புலியை விலக்கி நீ அவனை பொம்மையாக மாற்றுவாய். சரி. கிட்டி கிட்டி, உனக்கு சில ஸ்டேக் வேண்டுமா? கிட்டி, ஏய் கிட்டி கிட்டி. அலெக்ஸ், நீ செஞ்சுட்ட. ஹுரே, புலி திரும்பி வந்து விட்டது. பார், அது ஒரு நீர்க்குதிரை. நீர்க்குதிரைகள் பெரும்பாலும் செடி உண்பவைகள். ஆனால் அவற்றுக்கு சிறப்பு விருந்தாக தாவரங்களும் பிடிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த தருணத்தை பயன்படுத்துவோம். நீர் யானை. இந்த குரங்க பிடிப்போம். அதை வைப்போம். மான்ட்ரில் குரங்குகள் மிகவும் வண்ணமயமான குரங்குகள். பிரகாசமான முகங்களும் வானவில்லினால் ஆன பின்புறமும் உடையவை.
காதுகளை விசிறிகள் போல அசைத்து குளிர்ச்சியாக இருக்கின்றன. ரசிக்கிறது இல்லையா? யானைகள் தண்ணீர் தெளித்து குளிர்ச்சியாகவும் சுத்தமாகவும் இருக்கின்றன. பிடிச்சிட்டேன். யானை. இந்த சின்ன யானையை பாரு. யானை. அதை கேட்கிறாயா? அது ஏதோ பெரியதாக இருக்க வேண்டும். ஓ, ஒரு அழகான பஞ்சு கரடி. அவனை மிகவும் பசியாக இருக்கிறான். நாம் அவனை உணவளிக்க வேண்டும். கரடிகள் மீனை மிகவும் விரும்புகின்றன. கரடிகள் 20 மைல் தூரத்திற்கும் மேலே உணவின் மணத்தை மண முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது வேறு நகரிலிருந்து ஒரு சந்த்விஸை மனம் பிடிப்பதை போல உள்ளது. அவனை பாருங்கள். நாம் அவனை இடலாம். மீண்டும் வரவேற்கிறோம் திருக்கரடி. ஓ என் கடவுளே, ஒரு ஒட்டகச் சிவிங்கி. அவன் கழுத்து மிகவும் நீளமானது. ஒட்டகச் சிவிங்கிகளின் கழுத்து மிக நீளமானது. 2 மீட்டர் வரை நீளமானது. பெரும்பாலான பெரியவர்களை விட உயரமாக இருக்கும் இல்லையா? ஓ, சிலர் தமது மந்திர குச்சிகளை இழந்துவிட்டனர். என் பொம்மைகளுடன் விளையாடும் நேரம். ஓ, மந்திர குச்சிகளை முயற்சிப்போம். அப்ரகடாப்ரா பூம், பிங் பாங் பூம். இது வேலை செய்யவில்லை. ஹே ஈவா. ஹே டாஷா, என் மந்திர குச்சி எங்கிருக்கிறது என்று பார்த்தீர்களா? ஆமாம், ஆனால் இது வேலை செய்யவில்லை. என் பொம்மைகள் எங்கே? யாரோ எடுத்துச் சென்றனர். அது நீயா ஈவா? இல்லை, ஆனால் சமீபத்தில் என் மந்திர குச்சியை கண்டுபிடித்தேன். டாஷா, நான் உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. வீடு. அது என்ன? அந்த பூதங்களை பார். ஈவா, நீ மந்திர குச்சியை இழந்து விட்டாய் என்பதை நம்ப முடியவில்லை. இப்போது என்ன செய்வோம்? ஓ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. நான் மந்திர குச்சியை பெற்றேன். வாங்க ஈவா, வாங்க. நன்றி ஈவா, அது ரொம்ப அருமையாக இருந்தது. பிரச்சனை இல்லை டாஷா, ஆனால் இனிமேல் என் மந்திர குச்சியை நீ எடுக்க மாட்டேன் என்று வாக்களிக்கவும். ஈவா, ஒரு பெரிய பாம்பு வருகிறது. நான் பாம்புகளை மிகவும் பயப்படுகிறேன். நானும் கூட. ஈவா, உங்கள் மந்திர குச்சியை பயன்படுத்தவும். மிகவும் பெரிய பாம்பு. இதனை அதன் இடத்துல வைக்கலாம். பாம்பு. இது சிங்கமும் காண்டாமிருகமும். அவை உண்மையில் ஆவேசமாக காட்சியளிக்கின்றன. அவற்றை விரைவாக பொம்மைகளாக மாற்றிவிடலாம். வாங்க, காண்டாமிருகமும் சிங்கமும் வைக்கலாம்.
இறுதியாக நான் என் பொம்மைகளை எல்லாம் திரட்டினேன். முதல்ல இது இங்கே எப்படி வந்தது? இப்போது இதுதான் கடைசி பொம்மை. அது நான் தான், ஈவா. ஹாய் டாஷா. ஹாய் ஸ்டெஃபி. வாங்க விளையாடலாம். மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இல்லை 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 டாஷா, உன் விளையாட்டு பகுதிக்கு போ. பை பை பிரியா. இவை உங்கள் விளையாட்டு பகுதிகள் பெண்களே. சரி. அந்தோ. பை டாஷா. பை ஸ்டெஃபி. இது ரொம்ப சோகமா இருக்கு. சரி, வரைந்து பார்க்கும் நேரம். இதோ உனக்கு. இது உனக்காக. நீங்க தூரிகையால் வரையுங்கள். மற்றும் இது உனக்காக. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. டாஷா அப்படி. அது ஒரு அருமையான யோசனை. Oopsies. Ouch. என்ன? ஓ ஹாய். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் விளையாட்டு பகுதிக்கு திரும்பிச் செல்லுங்கள். சரி. பிரியா நண்பா. காலை உணவுக்கான நேரம். உங்கள் உணவை ரசிக்கவும். நன்றி. அது எல்லாத்தையும் நல்லது. ஆனா பால் எங்கே? என்ன ஒரு உண்மையான மாடு. நன்றி மாடு. உன் காலை உணவு டாஷா. அது அருவருப்பாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பர்கர். ரொம்ப நல்லா இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை இருக்கு. Oopsies. Hi. ஸ்டெஃபி, நீ இங்கே இருக்க முடியாது. உன் விளையாட்டு பகுதிக்கு திரும்பிச் செல். சரி பிரியா. பிரியா. அது நல்லது. மீண்டும் இல்லை. கதை நேரம். ஒரு
ஒரு காலத்தில் லபுபு என்ற ஒரு இளவரசி இருந்தாள். அவள் ஒரு அரண்மனையில் வாழ்ந்தாள். அவள் நிறைய முயல்களுடன் இருந்தாள். இது நமக்கு கிடைத்த வாய்ப்பு. நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அந்தோ இது மிகவும் வலிமையானது. இது ஏன் முறை? வாவ், நான் அதை செய்து விட்டேன். என்ன நடக்குது? நண்பர்களே, நீங்க ஏதாவது திட்டம் போடுகிறீங்களா? எதுவும் இல்லை. சரி குழந்தைகளே, இது கைவினை நேரம். வணக்கம், நான் ஒரு அதிர்ச்சி டெலிவரி ஆர்டர் செய்ய விரும்புகிறேன். ஆம், நன்றி. ஓ, யாரோ கதவின் அருகில் இருக்கிறார்கள். நான் உடனே திரும்பி வருகிறேன். சரி, நாம் ஒன்னா ஏதாவது கட்ட வேண்டும். நிச்சயமா நாம அதை முயற்சி செய்ய வேண்டும். ஓ, இது எனக்கான அதிர்ச்சி பரிசா? நாம் கட்டுவோம் ஒரு பாலம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஸ்டெஃபி? நான் நல்லா இருக்கிறேன். இதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. வண்ணத்து பூச்சிகள். நான் அவற்றை பிடிக்கணும். வாங்க போகலாம். இது நமது கடைசி வாய்ப்பு. டாஷா, சிறந்த குழு வேலை. ஓ பெண்களே, மீண்டும் உண்மையான நண்பர்கள் ஒன்னா இருக்கணும். சரி பெண்களே, நீங்கள் உண்மையான நண்பர்கள் என்பதை நிரூபித்தீர்கள். நீங்கள் இப்போது ஒன்றாக விளையாடலாம். வணக்கம். 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 கார்ட்போர்டு திரையரங்கத்திற்கு வரவேற்கிறோம். நான் மற்றும் என் குழுவினர் இதை உருவாக்கியுள்ளோம். 1 2 3 டிக்கெட்டுகள் தயவு செய்து. அது $10 ஆகும். இல்லை இல்லை இல்லை, கார்ட்போர்டு மட்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு வரைதல் மிகவும் பிடிக்கும். உன்னிடம் திறமை இருக்கிறது. நன்றி. நன்றி. ஒரு இடைவேளைக்கு நேரம். புதிய ஆரோக்கியமான பாப்கார்ன். வணக்கம். வணக்கம். இன்று உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு சின்ன புகாய் கோன் வேண்டும் தயவு செய்து. நானும். நான் பெரியதை எடுப்பேன். என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது. 1 2 3 4 5 15. ஓ, மிகவும் நன்றி. புகாய்கறி பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல். புகாய்கறி 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. புதிய மெக்சிகோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை உணவும் அலங்காரத்திற்கும் பயன்படுத்தினார்கள். பழமையான நாகரிகங்களால் விழாக்களில் அவர்கள் புகாய்கறி மாலைகள் அணிவார்கள். நன்றி. சுவாரஸ்யம் சொல்லி மகிழ்ச்சி. வணக்கம். உங்கள் டிக்கெட்டுகள். சரி, நன்று. என்னிடமும் ஒன்றுள்ளது. சரி, உங்கள் அறை இணைந்து நீங்கள் இப்போது போகலாம். நீங்கள் ஒரு நிமிடம் காத்திருங்கள். என்ன
உங்கள் சொந்த உணவை கொண்டு வர அனுமதி இல்லை. எங்கள் கார்ட்போர்டு திரையரங்கில் கார்ட்போர்டு உணவுக்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. இனிப்புகள் உங்களுக்கு மற்றும் உங்கள் பற்களுக்கு தீங்கானவை. ஓப்ஸ், மன்னிக்கவும். நான் இதை மீண்டும் செய்ய மாட்டேன். நான் இப்போது போகலாமா? சரி, இப்போது போகலாம். ஏவா, அலிஸ், என்னை காத்திருங்கள் தயவு செய்து. சிறுமிகளே, ஏன் நீங்கள் என்னை காத்திருக்கவில்லை? வடாஷா திரைப்படம் தொடங்க உள்ளது. மன்னிக்கவும். தயவு செய்து, எனக்கு எதுவும் காண முடியவில்லை. உங்களுக்கு மிகவும் உயரமான அலங்காரம் இருந்தால் திரையரங்கிற்கு வரக்கூடாது. அது உங்கள் பின்னால் அமர்ந்திருக்கும் நபர்களின் காட்சியை மறைக்கும். இந்த கார்ட்போர்டு அலங்காரம் மிக உயரமானது. நான் பார்க்க முடியவில்லை. இதை கொஞ்சம் குறைக்கலாம். இப்போது பார்வையாளர்கள் சிறந்த காட்சி பெறுகின்றனர். அருவருப்பு. கார்ட்போர்டு உணவை சாப்பிடுவதற்காக இல்லை. அலிஸ், டாஷா, நான் இதைவிட சாப்பிடக்கூடியதை கண்டுபிடிக்கிறேன். ஓகே. வீர்களே, என்னுடன் வாருங்கள். வாயில் 5, வாயில் 4, வாயில் எண் 3, வாயில் எண் 2 மற்றும் 1. ஆஹா, இந்த கார்ட்போர்டு கலையை பாருங்க. எனக்கும் சிறுமிகளுக்கும் சில சிற்றுண்டிகளை தேர்வு செய்ய நேரம். 1, 2, 3, 4, 6. மிகவும் நல்ல வாசனை. உண்மையிலேயே ஒன்று போலவே தெரிகிறது. சிறுமிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதுதான் என நினைக்கிறேன். டைனோசர் என்ற வார்த்தை கிரேக்க சொற்களில் இருந்து வந்தது. பயங்கரமான பள்ளி. அவர்கள் மெசோசோய் காலத்தில் வாழ்ந்தார்கள். அது டெரியாசிக், ஜுராசிக் மற்றும் கிரெடேஷியஸ் காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது என்னுடைய படம் அல்ல, நண்பர்களே. என்ன? அது என்ன? உதவி. ஓ இல்லை, என் உணவு. அது எண் 4 தானா? அல்லது எண் 5? ஆம், அது 6 தான் என்று நினைக்கிறேன். ரோபோட்கள் தூசிப்பொறி அளவிற்கு சிறியதாக இருக்க முடியும், அல்லது ஒரு கார் அளவிற்கு பெரியதாக இருக்க முடியும். சில ரோபோட்கள் தங்களின் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அதை செயற்கை நுண்ணறிவு என்று அழைக்கும் திறன். இந்த படம் என்ன? கார்ட்போர்டு ரோபோட்கள் பற்றிய ஒரு படம். இது என்னுடைய படம் அல்ல. நான் குளியல் அறைக்கு செல்ல வேண்டும். இதை எனக்காக பிடி, நான் திரும்பி வருகிறேன். ஓகே. அங்கே விரைந்து வா. குளியலறைகள் சுத்தமான வருகைகளுக்காக மட்டுமே அல்ல, படப்பிடிப்பு அல்லது செல்பேசியில் விளையாடுவதற்கும் அல்ல. தயவு செய்து சீக்கிரம் செய்யுங்கள். நான் ஏதோ கேட்டேன். லாபுபு என்ற பெயர் அதன் சுவாரஸ்யத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது மற்றும் எளிதில் சொல்லக்கூடிய ஒலிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. பாத்திரத்தின் வித்தியாசமான தன்மை ஒத்துப்போக லாபுபு ஒரு பெண் பாத்திரம். ஐயோ, இந்த படம் என்ன? இது என்னுடைய படம் அல்ல. டாஷா, நீங்களா?
ஈவா ஈவா, நீ இத்தனை நாளாக எங்கே இருந்தாய்? டாஷா, நீ நம்ப மாட்டாய். நான் வழி தவறி விட்டேன் மற்றும் நமது அரை எண்ணெய் மறந்து விட்டேன். ஈவா, இந்த கதவாக இருக்கலாம். எண் 2. சரி, நாம் செல்லலாம். இது நமது படம் இல்லை டாஷா. ஆமாம், இந்த படம் குழந்தைகளை பற்றியது. டாஷா, உன் போக்கானை எடுத்துக்கொள். டாஷா எங்கே? டாஷா மற்றும் ஈவா அவர்கள் எங்கே? படம் முடிந்து விட்டது. டாஷா, நமது அறை எழுந்து என நான் நினைக்கிறேன். ஈவா, டாஷா, நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? படம் முடிந்து விட்டது. அது ஒரு நீண்ட கதை ஆலிஸ். நாங்கள் உனக்கு சில வேறு நாளில் சொல்வோம். நாம் இப்போவே செல்லலாம். வணக்கம். என் கார்ட்போர்டு ஐஸ்கிரீம் கடைக்கு வரவேற்கிறேன். பெண்கள், நாம் சில கார்ட்போர்டு ஐஸ்கிரீம் வாங்குவோம். இல்லை, வேண்டாம். நன்றி டாஷா. நான் கார்ட்போர்டு உணவின் பெரிய ரசிகை அல்ல. உங்களுக்கு என்ன வேண்டும்? இது மற்றும் இதுவும். கேவலம். நான் சொன்னேன் டாஷா, கார்ட்போர்டு உணவு உண்ணப்படுவதற்கு அல்ல. நீங்கள் அறிவீர்கள் பெண்கள், கார்ட்போர்டு சினிமா மகிழ்ச்சியானது. ஆனால் நாங்கள் அவ்வளவு ஒன்றாக இருக்கவில்லை. ஏனெனில் நாங்கள் எப்போதும் நமது அரை எண்ணெய் மறந்து விடுகிறோம். இப்படியான ஒரு குளிரான இடத்தில் கூட ஒன்றாக இருப்பது மற்றும் விதிகளை பின்பற்றுவது முக்கியம். நாம் ஒருவரை ஒருவர் கவனிப்போம். ஒரு காலத்தில் ஒரு குளிர் இளவரசி மற்றும் ஒரு தீ இளவரசி இருந்தனர். இதோ அவர்களின் கதை. சூடு மற்றும் குளிர் இடையே ஒரு மோதல் இருந்தது. சூடுதான் சிறந்தது. நான் சூட்டை விரும்புகிறேன். குளிர்தான் சிறந்தது. நான் அதை விரும்புகிறேன். ஏய் அலிஸ், கவனமாக இரு. இதோ உனக்கு. ஈவா, நிறுத்து. சூடு, குளிர். குளிர்தான் சிறந்தது. இல்ல, சூடுதான் சிறந்தது. குளிர், சூடு, குளிர், சூடு. வா, அவளை அடிக்க நீ இதை செய்ய முடியும். வா வா, நீ இதை செய்ய முடியும். போ போ போ, வா அவளை அடிக்க. ஆமாம், அது நல்லது. வா, நீ அதை செய்ய முடியும். வா, நீ செய்ய முடியும். சூடுதான் சிறந்தது. குளிர் மிகவும் சிறந்தது. குளிர் குளியல் எடுக்க நேரம். மிகவும் குளிர் மிகவும் நல்லது. ஈவா, விரைவாக. நீ எவ்வளவு நேரம் அங்கே இருக்க போறாய்? சரி சரி, நான் வெளியே வருகிறேன். அமைதியாக இரு. இப்போதான் சரியாக இருக்கு. நம்ம ஒரு நல்ல மற்றும் சூடான குளியல் எடுப்போம். ஆலிஸ், சற்று புது குளிர்ச்சி பெற நேரம். சூடான ஷவருக்கு நேரம். ஆஹா, மிகவும் குளிர். ஈவா, இங்கே வா. நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? இது என் பாணி அல்ல. மிகவும் சிறந்தது. நான் இன்னைக்கு என்ன அணிய வேண்டும்?
இதை ஒரு முறை போட்டு பார்ப்போம். இது நான் தேடிக்கொண்டிருந்தது அல்ல. ஈவா, இது உனக்கு நல்லதாக தெரிகிறது. ஆமாம், நான் அறிவேன். வாவ், இந்த உடை மிகவும் சிறந்ததாக தெரிகிறது. பிரகாசிக்க நேரம். அந்த அழகான பனித்துகள்களை பாருங்கள். முடியை சுருட்டி கட்ட நேரம். என் சுருட்டுகள் அற்புதமாக மிகவும் சிறந்ததாக தெரிகிறது. நான் அதை விரும்புகிறேன். சூடுதான் சிறந்தது. இல்லை, குளிர் தான் சிறந்தது. சூடு இல்லை, அது குளிர். சூடு குளிர் சூடு. இல்ல, குளிர் ரொம்ப சிறந்தது. இந்த அற்புதமான பனிக்கலையை பாருங்கள். அது அழகா இல்லையா? அப்படின்னா நீ என்ன நினைக்கிற அலிஸ்? அலிஸ், நீ ஏதாவது செய்ய முடியுமா? நான் மிகவும் பயந்து விட்டேன். நான் அறிவேன். எனக்கு என் தீக்குச்சி தேவை. விரைவா செய். நான் சமாளிக்கிறேன். ஆம், மிகவும் சிறந்த குழு வேலை. ஆம், முடியாது. நாங்களோட ஒரு குழு அல்ல. சரி. செம்பருத்தி தேநீர் வைட்டமின் சியை கொண்டுள்ளது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கிறது. இது தேநீர் நேரம். உனக்கு இது பிடிக்குதா? சரி, அது வித்தியாசமா தெரியுது. வாவ், இது ரொம்ப சூடா இருக்கிறது. ஆலிஸ், நான் உனக்கு உதவுகிறேன். காத்திரு. வா, இதை முயற்சிப்போம். சரி, நன்றி ஈவா. இது ரொம்ப சிறந்தது. உனக்கு வரவேற்பு ஆலிஸ். குளிர் நல்லது தானே? இல்ல, இங்கே இருக்குது. பீட்சாவை பனியில இருந்து எடுக்க வேண்டும். இது குளிராக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. பனியை உடைப்போம். வா, உடைஞ்சு போடு. ஈவாவுக்கு உதவி தேவைப்படுகிறது போல் தெரிகிறது. ஈவா, காத்திரு. உனக்கு எப்படி உதவுவது எனக்கு தெரியும். ஓ, முயற்சிப்போம் என நினைக்கிறேன். வாவ், நீ அதை சூட்டாயா? நன்றி ஆலிஸ். சூடு முக்கியம் ஈவா. உன் உதவியை மதிக்கிறேன் ஆலிஸ். சூடு உண்மையில் பயனுள்ளதாக இருக்கிறது. இப்போது உனக்கு உதவி கொள். ஓ, நன்றி ஈவா. ட்ரம் நல்லதாக மாறியது. ஒரு ஸ்லஷி செய்வோம். முதல்ல கொஞ்சம் பனி தேவை. பனியை கப்ல வைப்போம். நீல ராஸ்பெர்ரி மற்றும் செர்ரி. அலிஸ், நீ இன்னைக்கு எனக்கு உண்மையில உதவினாய். உனக்கு இது பிடிக்கும் என நம்புறேன். மற்றும் கவனமா இரு, இது உனக்கு குளிராக இருக்கலாம். எனக்கு இது பிடிக்கும். குளிர் நல்லது. நன்றி, சூடும் நல்லது. ஒரு வீடு கட்டுவது எப்படி? சரி, நல்ல யோசனை. சரி, ரொம்ப நல்லதா மாறியது. நீ என்ன நினைக்கிற? ஆம், எனக்கு இது பிடிக்கும். ஓ, இல்லை, தரையிலாவா? என்ன, தரை தண்ணீரா? யாராவது உதவுங்கள். நாம் என்ன செய்வது? அலிஸ், அமைதியாக இரு. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். ஓ, இது வேலை செய்கிறது. ஊரே, நீ அதை செய்தாய்.
நன்றி ஈவா. உனக்கு வரவேற்பு. இப்போது எனக்கு உதவ உன் முறை. ஆம். ஆம், நன்றி அலிஸ். குழு வேலை சிறந்தது. சூடு மற்றும் குளிர் என்றென்றும் நண்பர்கள். இப்போது ஒன்றாக கட்டுவோம். நன்றி அலிஸ். இன்று நீ சூடு மற்றும் குளிர் ஒன்றாக இருக்க முடியும் என எனக்கு காட்டினாய். ஆம் ஈவா, நான் ஒப்புக்கொள்கிறேன். அது உண்மை. ஓ, சூடு. குளிர். அவர்கள் சிறந்த நண்பர்களாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். முடிவு.